ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை. அன்னைக்கு தினம் இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் நீங்கள் கட்டி வைக்கலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மாசி அமாவாசை எடுத்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மயான கொள்ளையாகவும் எடுத்துப்போம். நிறைய அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுது. மார்ச் 10ஆம் தேதி மதியம் 3:39 மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்குது. அதனால் அமாவாசைக்காக இரவு நேரத்தில் பரிகாரம் பண்ணணும், இரவு நேரங்களில் கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவே நீங்கள் உங்கள் வேண்டுதலை பண்ணலாம். ஆனால் அதுவே அமாவாசை தினத்தில் சூரிய உதயம் சமயங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் மார்ச் 10ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் மார்ச் 9ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பண்ணாலும் சரி, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 10ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்குள்ளே பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, சின்னதாக மூட்டையாக கட்டுறதுக்கு பச்சை நிறத்தில் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வைக்கிறதுக்கு 3 எண்ணிக்கையில் ஏலக்காய், 3 எண்ணிக்கையில் கிராம்பு, ₹1 நாணயம் ஒன்று. இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு, முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு, அதுவும் மாசி அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே பூஜை பண்ணிட்டு செய்கிறது ரொம்ப விசேஷம். அந்த பச்சை நிற துண்டை விரித்து அதில் ₹1 நாணயம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் நீங்கள் கட்டணும். நிலைவாசல் படினா வீட்டுக்கு உள்பக்கம் இல்லை, வீட்டுக்கு வெளிப்பக்கம். நீங்கள் வெளிலேருந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மூட்டையை பார்த்துட்டு உள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாகவே இது மாதிரி பல பரிகார முறைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பரிகார முறைகளை நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி நாட்களில் பண்ணும்போது அதுக்கு பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அடுத்த அமாவாசை வரைக்கும் கூட நீங்கள் அந்த மூட்டையை வச்சுருக்கலாம். 1 மாதம் வச்சுருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டோட பீரோவில் கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு மீதி அந்த துணியில் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு இது ரெண்டுத்தையும் கால்பட இடத்த தண்ணியில் விட்டுருங்க. இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் மாசி அமாவாசை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.